கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 139வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 139 7. தாவீது 2 கேள்விகளை இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? தாவீது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது, ஆரம்பிக்கும் பொழுதே அவர் அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். சங்கீதம் 139ல 1வது வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அப்போ கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை விட்டு எங்க போவேன்ப்பா? உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்க போவேன்பா? நான் எங்கேயுமே போக முடியாது. அப்படிங்கிற ஒரு ஒரு கர்த்தரை பற்றி அறிகிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மோசேயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்தோம் என்றால், அவர் அரண்மனையிலே வாழ்ந்த காலங்களிலே ஒரு எபிரேயனுடைய ஒரு கொலை செய்த நிமித்தமாக அவர் பார்வோனுடைய கண்களுக்கு மறைந்து தப்பி ஓடிவிட்டார். ஒருவேளை பார்வோனுடைய கண்களுக்கு தப்பி மறைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக அவன் மறைக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் மோசேயின் மேல் நோக்கமாயிருந்தது. அதனால்தான் கர்த்தருடைய கண்களுக்கு மோசேயினாலே மறைய முடியவில்லை. ஏனென்றால் தேவன் மோசேக்கு ஒரு திட்டங்களை வைத்திருந்தார். அந்த திட்டங்களை அறிந்தபடியினாலே அவருக்கென்று திட்டங்கள் வைத்திருக்கிறபடினாலே அவருடைய கண்கள் அவரை சுற்றி உலாவிக் கொண்டே இருந்தது. அவரை பார்த்து கொண்டே இருந்தது. அவர் என்னென்னலாம் செய்கிறார், அவர் எங்கெல்லாம் போகிறார். ஆனால மோசே மறைய முடியவில்லை. ஆனா தேவனுடைய திட்டம் நிறைவேறும் வரை கர்த்தருடைய கண்கள் மோசேயின் மேல் இருந்தது. தாவீதும் அப்படித்தான். கர்த்தருக்கு முன்பாக எதையும் நாம் மறைக்க முடியாது என்பதை அறிந்தபடியினாலே தான் இந்த வார்த்தையை சொன்னார். உமக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, எபேசியர் 1:4 சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றத்திற்கு முன்னரே நம்மை அறிந்திருக்கிறார். அதைத்தான் தாவீது இந்த சங்கீதத்தில் முதலாவது சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் எங்க போவேன்பா? எப்படிப்பா நான் தப்பிக்க முடியும் உம்முடைய கண்களுக்கு? இன்னைக்கு பிரியமானவர்களே, நாம நினைக்கலாம், கர்த்தர் நம்ம பார்க்கலையோ அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, ஆண்டவர் உங்களை உருவாக்கின தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அறிந்த தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்க? அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாகவே இல்லவே இல்லை. பாருங்க, ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய எஜமானியினாலே துரத்தப்பட்டவள் நம்முடைய அருமையான சகோதரி ஆகார். ஒரு பாலைவனத்திலே தனிமையாக இருந்தார், களைத்து போயிருந்தார், விரக்தியோடு இருந்தார். எஜமானி என்னை அனுப்பிவிட்டாலே. பாருங்க, இஸ்மவேலை தூக்கி கொண்டு தன்னந்தனியாக. ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. ஒருவேளை எஜமானி அவளை துரத்தி விட்டார். ஆனால் அவளுக்கென்றும் ஆகாருக்கென்றும் ஒரு திட்டங்களை வைத்திருந்தார், இஸ்மவேலுக்கென்றும். ஏனென்றால் அதெல்லாம் தேவனுடைய திட்டங்கள், தீர்மானங்கள். அதனால நம்ம எதையுமே மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. பாருங்க, தேவதூதனை அனுப்பி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி அவருக்கு அறிவுரை சொல்லும்படியாக ஒரு தூதனை அனுப்பினார். அப்பொழுது நம்முடைய சாராளினால் துரத்தப்பட்ட ஆகார் சிந்தித்து பார்த்தார். தேவன் தன் துயரங்களை நீக்கி கேட்டு தனக்கு ஆறுதல் அளித்ததை கண்டு ஆகார் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? கர்த்தாவே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாமும் ஒரு சில சமயங்களிலே துரத்திவிட்ட நிலையிலே, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலே, நாம் ஒரு சில நேரங்களிலே இவ்விதமாக சிந்திப்பது உண்டு. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் உன்னை காண்கின்ற தேவனாய் இருக்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார்.
எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும். அதனால்தான் தாவீது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆண்டவரே, உம்முடைய ஆவிக்கு மறைமாக எங்கே போவேனப்பா? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? இன்று நீங்கள் ஆகாரைப் போல தனிமைப்பட்ட நிலையிலே, விரக்தியான நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து என்று சொல்லுகிறார், நீங்கள் தனிமைப்படுத்த விடவில்லை. ஏனென்றால் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே உங்களை அறிந்திருக்கிற தேவன். உங்கள் திட்டங்களை அறிந்திருக்கிறார். உங்களுக்கென்று தீர்மானங்கள் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று தரிசனங்கள் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள், அவருடைய தீர்மானங்கள், அவருடைய தரிசனங்கள் நிறைவேறும் வரை அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தனிமைப்படுத்தப்படவில்லை. ஒரு சில விரக்தியோடு இருக்கிறீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, காலவிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு ஆகாரை காண்கிற தேவன் உங்களை காண்கிற வல்லவராயிருக்கிறார். ஒரு மோசேக்கு ஒரு திட்டங்களை, தீர்மானங்களை வைத்த தேவன் அவருடைய திட்டம் நிறைவேறும் அளவு அவருடைய திட்டத்திற்கென்று அழைக்கப்பட்ட மோசேயை கண்ட தேவன் உங்களையும் காண்கிற தேவனாயிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறார். உங்கள் சிந்தைகளை அறிந்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். கைவிடாத தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். உங்களை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்த தேவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுங்கள். அவர் உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார். இந்த கால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கு. ஏன்னா தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் உன்னை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய சிந்தைகள், உன்னுடைய நடக்கைகள், உன்னுடைய எண்ணங்கள், உங்களுடைய போக்குவரத்துக்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதத்தின் வார்த்தையிலே தாவீது சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன துன்பத்தின் பாதையிலே நடந்தாலும், நீ என்ன பிரச்சனையின் பாதையிலே நடந்தாலும், அவர் உன்னை காண்கிற தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை நிச்சயமாய் வழிநடத்துவார். இது எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்து நீ சொல்லுவாய், என் தேவன் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார், என்னை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், என் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார், என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நீ சொல்லுவாயனா கர்த்தர் உன்னை காண்கிற தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.